ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு சண்டே, மணி 9 ஆக போகுது. மட்டன் எடுத்துகிட்டு வர போயிருக்காரு. இது எல்லாமே கொஞ்சம் டேபிளை கிளியர் பண்ணணும். அது கொஞ்சம் கழுவுன பாத்திரம் 4-5 இருக்குது. இதுவும் எல்லாம் ஒன்று எடுத்து வைக்கணும். காலைல டீ போட்டு குடிச்சிருக்காரு. பண்ணிட்டு சைடு பை சைடு அப்படியே மட்டனாக ஒரு கிரேவி, இது பிரியாணி பண்ணுவார். நான் கிரேவி பண்ணிவிட்டு அப்படியே ஆரம்பிக்க வேண்டியதுதான். சமைச்சு சாப்பிட்டு கொஞ்சம் வெளில போகலான்னு இருக்கோம். மட்டனுக்கு தாளிச்சாச்சு. எல்லாம் ப்ராசஸில் பாதி ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. மட்டன் போட்டு எல்லாமே வேக வச்சு தண்ணி ஊற்றிருக்கு. ரைஸ் தனியாக 3/4, அதாவது 3/4 பாகம் வந்து வேக வச்சு தண்ணி கஞ்சி வடிக்க விட்ருக்கு, வடிஞ்சிட்ருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நான் குழம்புக்கான காய்க்கு வெங்காயம், தக்காளி, புதினா, கருவேப்பிலை, மல்லி எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கு. குக்கும்பர் ரைத்தாக்கு குக்கும்பர் கட் பண்ணிகிட்ருக்கு. இது ஆனியன் ரைத்தாக்கு ஆனியன் தனியாக இருக்குது. காலைல இப்படி தான் வேலை போயிட்டுருக்கு. மணி பார்த்திங்கன்னா 11 ஆக போகுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. எல்லாம் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பின்னால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஈவினிங்காக வெளில கிளம்ப வேண்டியதான். அதுதான் இன்றைய வேலை. சண்டே இப்படி தான் போயிட்டுருக்கு. பிரியாணியோட ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சிம்மில் இருக்குது. இந்தாங்க கிரேவி ரெடி. இது வந்து ஆனியன் ரைத்தா, அது குக்கும்பர் ரைத்தா. ஆனியன் ரைத்தா அம்மா சாப்பிட மாட்டா. எனக்கு ஆனியன் ரைத்தா தான். தம் பிரிக்க போகிறேன். அப்படியே கிட்ட வாங்க. ஆஹா, கபகமன்னு வாசனை. இப்படி உடையாமல் எடுக்கிறது தான். நல்ல பூ மாதிரி இருந்திருக்க மாட்டேன். அவ்வளோ பூ நான் சொல்கிறேன். அது சொல்லுவேன். இந்த கிளாத்து டிஷ்யூ கிளாத் மாதிரியா? என்ன ரேஞ்ச் பண்ணி ப்ளவுஸ் அது. இது உள்பக்கம் மாதிரி இருக்கு. உள்பக்கம் நான் மாற்றி வச்சுருக்கோம். கலர் டிசைனர் தான். இல்லை, எனக்கு 8000 ரூபா பட்ஜெட்டே கிடையாது. இது எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு 2000 அழிச்சதே. ஓகேப்பா, தேங்க்ஸ்ப்பா. பட்டன் போட மாதிரி கொஞ்சம் உடம்பு போட்டுட்டாங்க. 4 கிலோ 4 கிலோக்கு